ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டல் குழம்பு வாங்க பார்க்கலாம். சுண்டல் குழம்புக்கு தேவையானது சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், தேங்காய் எல்லாம் எண்ணெயில் வணக்கி அரைச்சி வச்சிடணும். அப்புறம் கடாய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறது கடுகு, சீரகம், வெந்தயம் சிறிதளவு போட்டு அது கடுகு எல்லாம் வெடித்த உடனே சின்ன வெங்காயம் சிறிதளவு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும். சின்ன வெங்காயம் வணங்கினா தக்காளி, ஒரு தக்காளி அரைக்கிறதுக்கும் ஒரு தக்காளி போட்டிருக்குறோம், இதுக்கும் ஒரு தக்காளி போட்டு வணங்கிட்டு அதுவும் நல்லா வணங்கினா அரைச்சி கத்தரிக்காய் போட்டு நல்லா வணக்கணும். கத்தரிக்காய் புளிக்குழம்புக்கு சுண்டல் குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டு செய்யலாம், கத்திரிக்காய் போடாமலேயும் செய்யலாம். கத்திரிக்காய் போட்டு செய்யும்போது நல்லா சாப்பாடுக்கெலாம் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் போட்டாச்சு. வணங்கினா மல்லித்தூள் தேவையான 2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். நீங்கள் உங்கள் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரம். அப்புறம் குழம்பு மசாலாத்தூள் சிறிதளவு, 2 ஸ்பூனு சிறிதளவு குழம்பு மசாலாத்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் அப்படி பச்சை வாடை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சது விழுவு அதையும் அப்படி கொட்டி அது நல்லா வணக்கணும். நல்லா அரைச்சி வச்சு வணக்கணும். அதுவும் பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி சிறிதளவு புளியை ஊற்றி அதுட்டு தேவையான அளவு தண்ணீர், உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வடை சுண்டலும் வேக வச்சு குக்கரில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருப்போம். அந்த சுண்டலையும் ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். அது கொதிக்கும் போதே அந்த கத்தரிக்காயும் உங்களுக்கு வெந்துடும். அப்புறம் கொதித்து பச்சை வாடை போனோன்னா மல்லித்தூள் போட்டு தூவிடணும். மல்லித்தூளை போட்டு தூவி பாருங்கள், கொதித்து பச்சை வாடை போய் நல்லா இதாகிட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். அப்படியே மல்லித்தூள் எங்களுக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு அப்படியே சூப்பராக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்